பெற்றுக்கிற பாசத்தோட வளர்க்குற பாசம் அதிகம்னுவாங்க. அதனால் அந்த பாசத்தை என்னால் விட முடியாது மேடம். நான் விடவும் மாட்டேன். என் பேர் எஸ். ஜீவாங்க. எங்கள் பையன் பேர் டில்லிபாபு. பையனுக்கு 15 வயசு ஆகுதுங்க. எனக்கு 53 வயசு ஆகுதுங்க. இது எங்களுக்கு 25 வருஷமாக குழந்தை இல்லைங்க. தத்து எடுக்கணும், குழந்தை நமக்கு வேணும். 10 நாள் குழந்தை சூப்பராக இருப்பான். குழந்தை 5 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இவனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அப்புறமா ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனோம். அங்கே 3 வருஷமாக மாத்திரை வாங்கி கொடுத்துன்னு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் பஞ்சாக்காமலையில் இறந்துட்டாரு. நம்ம வீட்டுக்காரன் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், நம்மளோட குழந்தைய நம்மளாண்ட இருக்கணும். இந்த ஏத்மால தான் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு வளர்க்குறேன். ஸ்பெஷல் ஸ்கூலுன்னு சொன்னாங்க. அதோடு எடுத்து இங்கே சேர்த்துட்டோம். பாண்டவேடு எங்கள் அம்மா ஓடி. அவங்களுக்கு இப்போ 75 வயசு ஆயிடுச்சு. குழந்தை நான் அம்மா 3 பேர் மட்டும்தான் இப்போது இருக்கோம். எங்கள் அண்ணன் 3 பேர் என் கூட பிறந்தவங்க. அவங்க இறந்துட்டாங்க. என்ன கூட பிறந்த அண்ணன் வேணாம், இந்த குழந்தை எதுவுமே நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துலாம், நான் விஷம் வேணா குடிப்பினாங்க, நான் குழந்தை விட மாட்டேன் அப்படின்னு எங்கள் அண்ணனை கத்தி விட்டேன். நான் இன்னைக்கு அண்ணாத மாதிரி மேடம். எங்களுக்கு யாரும் கிடையாது. நானும் குழந்தை மட்டும்தான் இருக்கும். எனக்கு அடுத்தது அந்த குழந்தை எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. நான் இருக்கிற வரைக்கும் என் குழந்தை என் கூட இருக்கணும். எங்கன்னா கூட்டின்னு போன்னு வச்சுங்களா, என்ன ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. புட்லூர் கோயிலுக்கு போய் அந்த போன வாரம் குழந்தை வெளியில நின்ட்டான். எதுக்கு இதெல்லாம்? எத்தனை எங்கன்னா ஹாஸ்டலில் வர்றது தானே. அப்போவே ட்ரெயின் ஏறி 11 மணிக்கு ட்ரெயின், வீட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஸ்கூலுக்கு அவன் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியறான். நல்லா கவனிக்கிறாங்க. இங்கே சொல்கிறதெல்லாம் சாரு டீச்சருங்களாம் அங்கே அதே மாதிரி சொல்கிறான். 10ல் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. வீட்டிலேருந்து அந்த வார்த்தை கூட வராது. வார்த்தையும் நல்லா வருது. அம்மான்றான், அக்கான்றான், ஆயான்றான். அதோட 100 நாள் வேலைக்கு போகிறேன். நான் கொஞ்சம் டெய்லராக இருக்கேன். துணிக்கு ப்ளவுஸ் எல்லாம் வீட்டிலே கொஞ்சம் தைக்க கற்றுக்கினேன். இது இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலும் உனக்கு கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும். திடீர்னு பஸ் இல்லாத ஊர், எங்கே போக முடியாது. ஆட்டோக்கு 1/2 hour வெயிட் பண்ணோம். 1 hour வெயிட் பண்ணாதான் புதுச்சேரிக்கு போனோம். என்னன்னா நம்ம ஏரியா பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் மேடம். திருத்தணி பக்கத்தில் இந்த ஸ்கூல் எங்கேயுமே இல்லைங்க. ஸ்கூல் வேனும் வருது, இருக்கிறவங்க டீச்சரு வாத்தியார் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. சந்தோஷப்படுறேன் மேடம். என்னோட பையனால் எனக்கு அந்த அவார்டு கிடைக்குதுன்னா நான் ரொம்ப பெருமையாக பண்ணுறேன். எல்லா குழந்தைங்களும் சிறப்பாக நல்லா படிக்கிறாங்க. என்னோட பையனும் நல்லா படிக்கிறான், சிறப்பாக இருக்கான். இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அவார்டு கிடைச்சதுக்கும் ரொம்ப நன்றி.